எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கலாதேவி. வெல்கம் பேக் டு மை சேனல் கலாஸ் vlogs. ஸோ இந்த வீடியோவில் என்னோடய ஸ்டைலில் கார சட்னி எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னோடய டே ரொட்டீனும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும், அதையும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சண்டே. அத்தை வந்து வெளியில் ஊருக்கு போயிருக்காங்க, அதாவது அவங்க அம்மாவோட ஊருக்கு போயிருக்காங்க. எங்கள் அத்தையோட தங்கச்சி பையன் வந்து காமெடி எடுக்கிறாங்க. இன்றைக்கி பரணி இல்லையா, இந்த வீக் வந்து பரணி வருது சண்டேல. அதனால அவங்க காமெடி எடுக்கிறதுனால அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. அதனால இன்றைக்கி வீடு ஃபுல்லாக நம்ம தான் பார்த்தாகணும். அதனால மார்னிங் வந்து கார சட்னி வச்சிடலாம். இன்றைக்கி நான்வெஜ் பண்ண வேணாம் அப்படின்னு மாமா சொல்லிட்டாங்க. அதனால வந்து நான்வெஜ் எடுத்துக்கல. இவங்களும் பாட்டு கிளாஸ்க்கு காலையே கிளம்பிடுவாங்களா, அதனால சரி சிம்பிளாக கார சட்னி வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கார சட்னி அரைக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா நான் வந்து ரெண்டு வெங்காயம் தான் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 4 காஞ்ச மிளகா தான் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து ரொம்ப கொஞ்சமாக வரும். இப்போ நானே என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் காலையில் இங்கே வீட்டில் இருக்கோம். அதனால எங்கள் 2 பேருக்கு மட்டும் அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். மாமாவும் இன்னைக்கு வேலை இருக்கு, அவங்களுக்கு அங்கே டியூட்டி கூப்பிட்டுருக்காங்க. அதனால அவங்க கிளம்பிட்டாங்க, காலைல ஒரு 5:30க்கெலாம் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அதனால 2 பேர் தானே, அதனால நாங்கள் இதையே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக எது பண்ண முடியுமோ அது பண்ணியாச்சு. ஏன்னா நான்வெஜ் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சட்னி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நீங்கள் யாராவது ஆஃபீஸ் போகிறீங்க, அப்புறம் ஸ்கூலுக்கு பசங்களை கிளப்பி விடணும், இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ரொம்ப ஹெக்டிக்காக ஒர்க் இருக்குமா, அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் பண்ணுறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. சார் கற்றுக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்களோட டைம் வந்து ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். ஃபஸ்ட்டு 2 வெங்காயத்தையும் நல்லா ஒரு பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுவே போதும். இதுல கட் பண்ணிட்டு இது ஜஸ்ட் கட் பண்ணி அப்படியே பச்சையாவே மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் 4 காஞ்ச மிளகா. உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். நாங்க காரம் கம்மியா தான் சாப்பிடுவோம், அதனால 4 காஞ்ச மிளகாய், ஒரு குட்டியா, ரொம்ப குட்டியா அந்த சைஸ்ல ஒரு புளி, கொஞ்சம் புளி. ஸோ பறிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் அரைக்கும் போது வந்து கொஞ்சம் கூட ஒரு டிராப் கூட தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா இது டேஸ்ட் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி சல்லுன்னு போயிடும்னு சொல்லுவாங்கல்ல. தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. அப்படியே பச்சையாக அரைச்சி வதக்கும் போது நல்லா இதுலேயே லேசாக தண்ணி விடும். அந்த தண்ணி கூட நல்லா சுருள வதங்கிடணும். அந்த அளவுக்கு பண்ணீங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு, ஜஸ்ட் கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, அதுவே போதும் நமக்கு. அதை போட்டு தாளிக்கலாம். இவ்வளோ பெரிய கடாய் தேவைப்படாது, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால இதை எடுத்திருக்கேன். குட்டி கடாய் இருந்தால் அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்ல வாசம் வரும், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு. ஒரு 5 நிமிஷம் தான் மேக்ஸிமம் ஆகும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ரொம்ப அவசரமா எங்கன்னா கிளம்புறோம் அப்படின்னா டக்குன்னு இதை பண்ணிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். யூஸ் பண்ணிக்கோங்க.
வீட்டில் இட்லிக்கு மாவு அரைச்சிருந்தோம். மாவு வந்து எங்களுக்கு எப்படியும் ஒரு 1 வீக்காவது எங்களுக்கு இருக்கும். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே காலி ஆயிடுச்சு. அதனால காலையிலே இன்றைக்கி அரைச்சி வச்சாச்சு. ரீசன்ட் டைமில் பிளான்ட்டுக்கு வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு ஒரு மக்கு தண்ணி எடுத்து 4 பிளான்ட்டுக்கு அப்படியே ஊற்றிடுவேன். ரொம்ப ஊற்ற மாட்டேன் தண்ணி, ஏன்னா ஒரு மாதிரி சொதன்னு இருக்கிற அளவுக்கு தான் ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பிளான்ட் வந்து அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சமாக வாட்டர் அதுக்கு போதுமான அளவு ஊற்றினாலே போதும். காஃபி குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் காஃபி குடிச்சிட்டு இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இன்றைக்கி கிருத்திகை, அதனால் இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணணும். என்னோட ஒரு குட்டி ஹேர் கேரை வந்து உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். நான் வந்து வீக்லி 3 டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிடுவேன். ஆயில் வந்து நல்லா ஸ்கால்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணணும். அப்புறம் நம்மளோட எட்ஜிலையும் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸஸாகவே ஆயில் அப்ளை பண்ணிக்குவேன். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக ஃபுல்லாக ஒரு ஹெட் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பன் போட்டு அதை செக்யூர் பண்ணிக்குவேன். அப்புறம் 1 ஹவர் கழித்து நான் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஹேர் வாஷ்க்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது அப்படின்னா சீயக்காய். வீட்டில் நாங்கள் அரைக்கிற சீயக்காய் தான், ஹோம்மேடு தான். ஃபஸ்ட்டு சீயக்காய் போட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். அப்புறம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டிஷ்னர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து முடி ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். அதனால கண்டிஷ்னர் அப்ளை பண்ணால் தான் கொஞ்சம் சாஃப்டாக ஆகும். ஸோ கண்டிஷ்னர் அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். ஸோ இதுதான் என்னோடய ஒரு குட்டி ஹேர் கேரு. இதை தாண்டி வேறு எதுவுமே நான் பண்ண மாட்டேன். 3 டைம்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ கொஞ்சம் தலையை அழுக்கு இல்லாமல் பார்த்துக்குவேன். இதுதான் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனுங்க. இன்றைக்கி கிருத்திகை, அதனால் காலையிலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டோம். சாமிக்கு ஜஸ்ட்டு பால் மட்டும்தான் வச்சு கும்பிட்டோம். இல்லைனா பாயாசம் எப்பயும் காய்ச்சுவாங்க அத்தை. வீட்டில் பாயாசம் அவ்வளோவா யாரும் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி பால் மட்டும் காய்ச்சி சாமி கும்பிட்டாச்சு. ஆஃப்டர் லாங் டேஸ் நானும் என் ஹஸ்பண்டும் கோயிலுக்கு ஒன்றா போகிறோம். ரொம்ப நாளாச்சு போய். சரி இன்றைக்கி கிருத்திகையாக இருக்கே, இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்துடலாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இன்றைக்கி கிடச்சிச்சு. அதனால் ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க. வந்துட்டு ஒரு 7 o'clock போல் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. போகிற இடத்துல நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எங்கள் அத்தை பொண்ணு வந்திருந்தா. ஸோ அவள் கூடயும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு. கோயிலில் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம். பரவாயில்ல, கிருத்திகை இந்த மாதிரி சஷ்டி இதுக்கெலாம் நிறைய பேர் வருவாங்க போல். ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போல் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிருந்தோம். ஸோ கூட்டம் நல்லாவே நிறையாவே பேர் வந்திருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நம்ம தான் வரல போல், எல்லோரும் ரெகுலராக வருவாங்க போல் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் வந்த டைம் கொஞ்சம் கம்மியாக கூட்டம் இருந்தது. போக போக ரொம்ப ரொம்ப தூரத்துக்கு பின்னாடி வரைக்கும் நின்றுச்சு. நாங்கள் சீக்கிரம் சாமி பார்த்துட்டு வந்துட்டு உட்காந்துட்டோம். ரொம்ப நேரம் உட்காந்து எங்கள் மாமா பொண்ணோட உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டோம். அதுலேயே கொஞ்சம் டைம் போயிடுச்சு. அப்புறம் தான் கூட்டம் ஜாஸ்தியாக வந்தது. முருங்கைக்காலாம் இப்போ பயங்கர ரேட்டு சொல்கிறாங்க போல். எங்கள் அத்தை சொல்லும்போது எனக்கெல்லாம் ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு முருங்கைக்காவே 10 ரூபாயோ 20 ரூபாயோ ஒரு வாட்டிலாம் சொன்னாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா கடைக்கு நான் போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க போக மாட்டேன்னா. எனக்கு சின்ன வயசில் ஆனால் நல்லா தெரியும் வெஜிடபிள்ஸ் விலையெல்லாம் என்னென்னு தெரியும். ஏன்னா நாங்கள் கடை வச்சுருந்தோம் அம்மா வீட்டில் இருக்கும்போது, அதனால் தெரியும். இப்போ சுத்தமாக டச்சு விட்டு போயிடுச்சா, அதனால் ஒன்றுமே தெரியல. ரேட்டெல்லாம் பார்த்தா பயங்கர ஜாஸ்தியாக சொல்கிறாங்க அத்தை. கேட்க இவ்வளோ ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி தோணுது.
எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பாட்டு சேனல் தான் ரொம்ப டைம் ஓடிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கு பார்க்கணும் அப்படின்னா பாட்டு போட்டுட்டு அதை கேட்டுட்டு கூட பாடிக்கிட்டே ஒர்க் பண்ணால் அதுக்கு ஒரு டயர்டே இருக்காது. அதனால நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். மெயினாக நான் வீட்டில் மற்றவங்க வந்து படம் நல்லா பார்ப்பாங்க, மூவிஸ் பார்க்குறது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் நான் வந்து சாங்ஸ் தான் நிறைய கேட்பேன், கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். எங்களோட நெய்பர் வீட்டிலேருந்து இந்த ஆலுவல்லி கிழங்கு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேக வச்சு பச்சையாகவும் சாப்பிட்லாம், வேக வச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. பட் பச்சையாக சாப்பிட்ல, வேக வச்சு கொடுத்தாங்க. பயங்கர டேஸ்ட், எல்லோரும் விரும்பி சாப்பிட்டோம் அதை. என் ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக ஷூ வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அமேசானில் வந்து கொஞ்சம் ஆஃபர் போயிட்டுருந்தது. அதனால் இந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரன்னிங் ஷூ வாங்கணும் அப்படின்னு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஏற்கனவே இருக்குது. பட் அது கொஞ்சம் இதாக போயிடுச்சு, கொஞ்சம் நல்லா இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ புதுசாக ஒன்று ஆர்டர் போட்டுக்கிட்டாங்க. இது வந்து அடிடாஸ் பிராண்டில் வாங்கியிருக்காங்க. ரேஞ்ச் வந்து எம்ஆர்பி 2200, பட் 30% ஆஃபர் போக 1500க்கு வாங்கினாங்க. ஸோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா பின்னாடி கிரிப்னஸ் இருக்குது, ஓடுறதுக்கு நம்ம நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறது எப்படின்னா மிஷின் வாஷு, சர்ஃப் எக்ஸலில் போட்டு வாஷ் பண்ணுறது இதெல்லாம் கூடாது. ஜஸ்ட்டு வெட் வைப்ஸ் வச்சு வாஷ் பண்ணாலே போதும், சூப்பராக க்ளீன் ஆகிடும். அண்ட் வியர் பண்ணுறதுக்கும் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. என் ஹஸ்பண்ட்க்கு அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனிலேருந்து ஒரு கிஃப்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு க்யூட்டாக அவங்களோட ஃபோட்டோ பிரிண்ட்டு போட்டு ஒரு பொம்மை மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க. பார்க்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுவும் அவங்களுக்கு மியூசிக் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, அதனால் மியூசிக் கிட்டாரோட நிற்கிற மாதிரி ஃபோட்டோ பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, அன்எக்ஸ்பெக்டடாகவும் இருந்தது. அண்ட் அவங்களோட நேமும் கீழேயே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, வீரமணிகண்டன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு மெமரபுளான கிஃப்ட்டுங்க. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.